கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம். சசிகலா ஓபிஎஸ் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி அழுத்தம் கொடுக்கறதா உங்களுக்கு சொல்றாங்க. யாருங்க நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறீங்க? காது மூக்கு கண்ணு வச்சு அதாவது தினந்தோறும் அதிமுக பற்றி செய்தி வந்துக்கிட்டே இருக்கணும். அதில் மட்டும் சளைத்தரல இந்த ஒட்டும் பத்திரிக்கையும் யாருங்க? நீங்களா எழுதிக்கிறீங்க, நீங்களா ஒரு கற்பனை பண்ணுறீங்க, நீங்களா ஒரு கேள்வி கேட்குறீங்க தாங்க. 100% அப்படி அல்ல. திருப்பி நான் கூட சொல்லியாச்சு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரிக்கும் மிகச் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம். நீங்கள் சொன்ன நபர்களெல்லாம் யாரும் இந்த இயக்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுவதாக இன்று வரைக்கும் அந்த திட்டம் எதுவும் இல்லை. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஒரு நிலையாக தெரியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்லுகிறேன், கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. கொள்கை என்பது நிலையானது. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எதிரிகளை வீழ்த்துவதற்காக வியூகம் அமைத்து வாக்குகள் சிதறாமல் ஒன்றாக சேர்த்து அதிகமான வாக்குகளை பெற்று நிறுத்துகின்ற கூட்டணியில் இருக்கிற அனைத்து வேட்பாளர்கள், பிரதான கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும். அதுதான் கூட்டணி அமைக்கிறோம். இவர்கள் போல் பர்மனெண்ட் கூட்டணி கிடையாது. திமுக நாங்கள் நிலையாக இருக்கணும் அப்படின்னா எதுக்கு ஒரு கட்சி இருப்பானோ 7 கட்சி அதில் போய் ஒன்றா இருப்பானோ? ஒரே கட்சி ஆகிடலாமே. திமுக ஒன்றா இருந்துடலாமே. மற்றெல்லாம் எது கட்சி இருப்பானே? மக்களுடைய பிரச்சனை எடுத்து வைப்பதற்கு அதிமுக எப்பவும் சளைச்சதில்லை. அதே போல் ஒவ்வொரு கட்சியும் மக்களுடைய பிரச்சனையை பேசுகிறாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சி திமுக தலைமையில் அமைக்கப்பட்டு அதில் இடம்பெற்றுகின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை எதுவுமே சொல்லுதில்லை. கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கொள்கை வேறு, கூட்டணி வேறு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி என்பது எதிரிகளை வீழ்த்துவதற்காக ஊரணியில் இணைவது, கொள்கை என்பது நிலையானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.